தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அக்கா வீரலட்சுமி எவ்வளோ தெளிவாக அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது நாம் தமிழர் இயக்கமாக ஆரம்பித்த காலகட்டம் இருக்கு இல்லையா, 2009 அதே காலகட்டத்தில் தான் எங்கள் அக்கா வீரலட்சுமியும் இயக்கத்தை கட்டமைக்கிறாங்க. நாம் தமிழர் படிப்படியாக வளர்ந்து வந்து கட்சியாக மாறுது. ஆனால் தமிழர் முன்னேற்ற படை அப்படின்னு எங்கள் அக்கா வீரலட்சுமி துவங்கின இயக்கம் இயக்கமாகவே இருக்குது. இதுக்கு பின்புலம் என்ன அப்படின்னு விசாரித்து பார்த்தா, ஒரு இயக்கத்துக்கும் கட்சிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. தேர்தல் ஆணையமே விதிமுறை வச்சுருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கட்சியை ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கு சமர்ப்பிக்கணும். ஃபார்ம் 24A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிவத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அதுவும் போக நம்ம எவ்வளவு நிதி வாங்குகிறோம், திரள் நிதி வாங்குகிறோமோ இல்லை மற்றபடி ப்ரைவேட்லேருந்து ஒரு ஃபண்டு வாங்குகிறோமோ அதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு காட்டணும். ஆனால் ஒரு இயக்கத்துக்கு இந்த மாதிரி எந்த விதிமுறையும் கிடையாது. இயக்கமாக இருந்துருப்போம், நீ என்ன எவ்வளோ வாங்குற, நான் உனக்கு சொல்லணும்னா என்ன கட்சியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிடலாம். அப்படி எங்கள் அக்கா ஒரு தெளிவான அரசியல் பண்ணிக்கிட்டு இன்னும் தன்னோட இயக்கத்தை இயக்கமே வச்சுருக்காங்க. ஒப்பிடி நீங்களே பாருங்களேன். இப்போது நாம் தமிழர் இருக்குது, படிப்படியாக வளர்ந்து வந்து ஆட்சிக்கு வர்றோம் வரலன்றதை தாண்டி எல்லா 234 தொகுதியிலையும் தனிச்சையாக செயல்படுது. அதே மாதிரி எங்கள் அக்கா வீரலட்சுமி அவங்களும் ஆரம்பிக்கலாமே, ஏன் ஆரம்பிக்க முடியலைன்னு இல்லை, முடிஞ்சால் நம்ம முடிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு தான். காரணம் என்னென்னு பார்த்தா, எங்கள் அக்கா இயக்கத்தை கட்டமைச்ச அதே காலகட்டத்தில் 2009 காலகட்டத்தில் எங்கள் மாமா பூவை கணேசன், பூந்தமல்லி கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வேறு யாரும் இல்லைங்க, பிரபல பாக்ஸிங் சாம்பியன்னு சொல்லலாம். ஏன்னா சமீபத்தில் வந்து அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, முடிஞ்சால் வந்து என் கணவரோட வந்து நீங்கள் பாக்ஸிங் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சகோதரி வீரலட்சுமி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவர் வந்து கணேசன் பில்டிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன நிறுவனமாக ஆரம்பிக்கிறாரு. ஒரு 10க்கு 10 ரூம் அவங்க எடுத்தது 10க்கு 10 ரூம்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் அது படிப்படியாக எப்படி வளருது அப்படின்னு பார்த்தா, 2009 ஆரம்பித்த சிறு நிறுவனம் 2017 தன்னுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குது. அந்த சாம்ராஜ்யத்தோட பேர் பூவை கணேசன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட். இதில் 3 பேர் வந்து டைரக்டராக இருக்காங்க. அது ஏன் டைரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு ப்ரைவேட் லிமிடெட் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கார்ப்பரேட்டுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறையின்படி 2 பேர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும். இதுதான் விதிமுறை. DIN அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, டைரக்டர் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓனருக்கு தேவையில்லை, சேர்மனுக்கு தேவையில்லை, அங்கே இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு தேவை. அதே மாதிரி இந்த 3 பேருக்குமே DIN இருக்குது, ஓகேங்களா. அந்த ஐடி நம்பரையும் நான் இப்போ சொல்லலாம், ஆனால் சொன்னேன் அப்படின்னா அவங்களோட லைஃபுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், அதனால் அது சொல்லலை நான். அதேமாதிரி இந்த 3 பேரோட பேர் என்னென்னு பார்த்தா, தேவராஜ் சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், தேவராஜ் சரோஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், தேவராஜ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். இந்த 3 பேரும் தான் இந்த இதுக்கு டைரக்டராக இருக்காங்க. இந்த 3 பேரும் இங்கே மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, இன்னும் சில நிறுவனங்களும் நடத்திட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, கணேசன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பூவை ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு போட்டுறாங்க. என்னடா அது ஒன் பை ஒன்றா வருதே அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் தெரியுது. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், அரசாங்க ஒப்பந்தங்கள் வருது இல்லையா, அந்த ரோடு போடுறது, பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரி கான்ட்ராக்டும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் ஏதாவது குழப்படிகள் வருது, இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எங்கள் அக்கா அப்போ தான் அவங்களோட அரசியல் அறிவை பயன்படுத்துவாங்க. எப்படி அப்படின்னா, இப்போல்லாம் தீர்ப்புக்கு முன்னாடி, அதாவது சீமான் விஜயலட்சுமி அவங்களோட பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையில் வந்து மூக்கிட்டு உள்ளே நுழைஞ்சி, தேவையில்லாமல் உள்ளே நுழைஞ்சி யார் அவங்கள இங்கேருந்து கூப்பிட்டு வந்தா அப்படின்னு அந்த காணொலியை வெளியே வந்துச்சு, நம்ம எல்லோரும் பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி உள்ளே வந்து, அதாவது தன்னோட நிறுவனத்துக்கு, தன்னோட கணவர் நிறுவனத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பேக் போனாக இருந்து செயல்படக்கூடிய நபர் தான் இந்த சகோதரி வீரலட்சுமி அவர்கள். கணவர் நிறுவனம் வச்சுருந்தா இவங்களுக்கு எப்படி இதாக்கலாம் அப்படின்னா, அதை தேர்தல் ஆணையத்தில் கணக்கு காட்டியிருக்கணுமா இல்லையா, அஃபிடவிட்டில் காட்டியிருக்கணுமா இல்லையா. என் கையில் காசு இல்லைப்பா, என் புருஷன் இந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டியிருக்கணும், ஏன் காட்டலை? அப்போ யாரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க நீங்கள்? சரி, ஏக்கம் தானே, சுயேட்சையாக நிற்க வேண்டியது தானே, ஏன் நிற்க மாட்டேங்கிறீங்க சகோதரி வீரலட்சுமி? சுயேட்சையாக நிற்க வேண்டியது தானே. உங்களுக்கு பின்னாடி ஒரு அமைப்பே இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு உறுப்பினர் சேர்க்கைக்கு கட்டணம் வேறு வாங்குறீங்க. 350 ரூபா உறுப்பினர் கட்டணம்னு போட்டிருக்கீங்க. இதில் உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு தொகை, மாத சந்தா ஒரு தொகை, ஆண்டு சந்தா ஒரு தொகை, இந்த தொகைக்கெல்லாம் எங்கே இருக்குது கணக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி தொகை வாங்கியிருந்தாலே உங்களோட தமிழர் முன்னேற்ற படை அக்கௌண்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் சொன்ன மாதிரி 300 பேர் 350 பேர் இருக்காங்க அப்படின்னா இதுவே ஒரு கணிசமான தொகை வருமே. வெறும் 7500 ரூபா இருக்குது அப்படின்னு போட்டிருக்கீங்க. வெறும் 7500 2021 தேர்தல் நேரத்தில்.
அந்த 7,500 வச்சு தான் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமா 7,500 வச்சு வாழக்கூடிய பெண்மணியை நான் இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்குலாம் வந்து 7,500 இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சம் என்ன, ஒரு 10 நாள் செலவு பண்ணலாமா? சரி, ஒரு மாதம் செலவுக்கு வச்சுக்கிடலாம். ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட எங்கள் சகோதரி 5 வருஷமா அந்த 7,500 வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ ஏழ்மையில் இருப்பாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. சகோதரி, இன்னும் நிறுவனங்கள் நிறையா இருக்குது. உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், டிஐ நம்பர், எல்லா நம்பரும் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? எல்லாமே என்கிட்ட இருக்குது. நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் இணையத்திலே இருக்குது அப்படின்னு. இணையத்தில் இருக்குது. ஆனால் பில்லிங் போல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது தெரியுமா? அது உங்களுக்கு அந்தளவுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் கணவருக்கு புரியும். கார்ப்பரேட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கார்ப்பரேட் வேர்ல்டில் நிறைய லூப் ஹோல் இருக்குது, நிறைய ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைக்குள்ளே தெளிவாக தெரிஞ்சவன் உள்ளே பூந்தான்னு வைங்களேன். நான் இப்போ வந்து உள்ளே பூந்து எனக்கு தேவையான சில விஷயங்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதாவது ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போகலை. நான் டீப்பாக உள்ளே போனேன் அப்படின்னா அந்த நிறுவனத்தில் நீங்கள் எவ்வளவு மோசடி பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க. இப்போ வந்து அந்த 2 நிறுவனம், பூவை கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் இருக்கு இல்லையா, இதுலேயும் பூவை பில்டர்ஸ், கணேசன் பில்டர்ஸ், இந்த மாதிரி 3 நிறுவனத்துலேயும் 2,78,00,000 கடன் வச்சுருக்கீங்க இல்லையா? அது வரைக்கும் எனக்கு தெரியும். இது நீங்கள் யார்கிட்ட வாங்கியிருப்பீங்க அப்படின்றத கூட ஒரு 5 நிமிஷம் நான் செக் பண்ணேன்னு வைங்களேன், முழு விவரம் நான் எடுத்துருவேன். சகோதரி, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து இணையத்தில் வர்றதை மட்டும் பேசுகிறவங்க. நான் நினச்சேன் அப்படின்னா உங்கள் நிறுவனத்துக்குள்ளேயே போடுவேன். சரிங்களா? எங்களுக்கு அந்தளவுக்கு அறிவு இருக்குது. ஆனால் நாங்கள் அதை பண்ணேன் அப்படின்னா அது இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பானது, சட்டத்துக்கு உட்பட்டு, சட்டத்துக்குள்ளே என்ன வருதோ அதை மட்டுமே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னும் விவரமாக வேணும் அப்படின்னா நான் எடுக்கிறதுக்கு தயார். இந்த காணொலியை நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அகேன்ஸ்டாக வர எந்த வீடியோவும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சால் எடுத்து காட்டுறேன்னு ஒரு சவால் மட்டும் விடுங்க. நான் எடுத்து காட்டுறேன்னா இல்லைன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.